அவர் மூலியமா சினிமாக்கு எந்த அளவுக்கு அந்த சினிமாவுக்கும் அரசியலுக்குமான தொடர்பு வந்து ஒரு 10 வருஷம் இல்லாம இருக்கு. முதல்வர் ஆயிட்டாரு. இப்போ அவர் மறுபடியும் நடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா? கண்டிப்பா அவர் இருக்கிற சொத்தை வச்சு அதை மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படிங்கும்போது அவர் சினிமாவில் நடிக்கிறதுக்கான தேவை இல்லை. பவன் கல்யாணுக்கு ஒரு தேவை இருக்கு, அந்த தேவை விஜய்க்கு இல்லை. அப்படிங்கும்போது கருப்புக்கே வந்து எல்லாரும் 4 மணி ஷோ எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்காங்க. அதுல எனக்கு முரண்பாடு உண்டு. ஏன்னா 4 மணி ஷோ வந்து இருந்துச்சு, அது எப்போ கேன்சல் ஆச்சுன்னா 4 மணி ஷோ நிறைய அசம்பாவிதங்கள் நடக்கிறது ஆரம்பிக்காது. இப்போ எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த 2026 எலெக்ஷன் வந்து ஃபைனலி நம்மளுடைய தளபதி சினிமாவிலேருந்து ஒருத்தர் சிஎம் ஆயிருந்திருக்காரு மறுபடியும். ஸோ அப்படி ஆகும்போது பார்த்தீங்கன்னா நிறைய சினிமா செலிபிரிட்டிஸ் வந்திருந்தாங்க, பொலிட்டிக்கல் செலிபிரிட்டிஸ் வந்திருந்தாங்க. எல்லாருமே ட்ரிஷா வந்ததை மட்டும் ஒரு தனியாக ஒரு மார்க் பண்ணி ட்ரிஷா அவங்க வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஹைலைட் பண்ணாங்க. அந்த மூமெண்ட்டை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? என்னை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு நிறைய சினிமா இண்டஸ்ட்ரியில அவரோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்திருந்தாங்க. அர்ச்சனா கல்பாத்தி வந்திருந்தாங்க, சஞ்சய் வந்திருந்தாரு. அந்த மாதிரி சினிமா செலிபிரிட்டிஸ் ஃப்ரம் தி பிகினிங்ல பண்ணவங்கலாம் ஆமா நிறைய பேர் வந்திருந்தாங்க. அதுல வந்து அவரோட முக்கியமான ஒரு ஃப்ரெண்டுன்ற ஒரு ரோல்ல தான் அவங்க வந்திருப்பாங்கன்றது என்னுடைய இது. ஸோ நல்லா இருந்துச்சு அவங்க வந்தது. அவங்க இப்படி உட்காந்து பார்த்துட்டு இருந்தது அதெல்லாம் பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு. ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்புக்கான ஒரு அடையாளமா இருந்துச்சு. பார்ப்போம் போக போக எப்படின்னு. ஓகே, வாகை சூடும் வரலாறு திரும்புகிறதுன்னு சொல்லி தான் டிவிகே ஸ்டார்ட் பண்ணாங்க. இது பொலிட்டிக்கல் இல்லாம நான் சினிமாவா கேட்கிறேன். ஒரு ஜார்னில அவரோட லுக்கை வச்சு விமர்சனங்கள் நிறைய பண்ணாங்க. அது எல்லாத்தையும் மைண்ட் பண்ணிக்காம அப்படி அப்படியே வந்து ஈவன் விஜய் அவர்கள் கூட நினைச்சிருக்க மாட்டாங்க நம்மள நம்பர் 1 இந்த ஒரு இடத்துல வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சூப்பர் ஸ்டார் இருக்கும் போதே அவருக்கு நிகரான ஒரு இடம் இருக்குன்றது யாராலும் நினைச்சு பார்க்க முடியாத ஒரு விஷயம். அந்த மாதிரி ஒரு இடத்த பார்த்துட்டு அதுல இருந்து அப்படியே விட்டுட்டு நான் அரசியல் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காரு. இப்போ சினிமால இருந்து போகும்போது இது இப்போ எப்படி உதவியா இருக்கும் நம்ம சினிமாக்கு? ஒரு அரசியல் போயிருக்காருல்ல, அவர் மூலியமா சினிமாக்கு எந்த அளவுக்கு அந்த சினிமாவுக்கும் அரசியலுக்குமான தொடர்பு வந்து ஒரு 10 வருஷம் இல்லாம இருந்துச்சு. 2016க்கு அப்புறம் எடப்பாடி 4 வருஷம் இருந்தாரு. அப்புறம் ஸ்டாலின் இருந்தாரு. அப்போ வந்து சினிமால இருந்து ரொம்ப மெயின் ஸ்ட்ரீம் சினிமால இருந்து வந்தவங்க, ஸ்டாலினும் படங்கள் பண்ணியிருக்காரு. பட் மெயின் ஸ்ட்ரீம் சினிமால இருந்து வந்தவங்க இல்லாததுனால ஒரு கேப் இருந்த மாதிரி இருந்துச்சு. எப்போதுமே கலைஞர் இருக்கும்போதும் சரி, ஜெயலலிதா இருக்கும்போதும் சரி, அப்போ நிறைய ஃபங்க்ஷன்ஸ் நடக்கும், பாராட்டு விழாக்கள் நடக்கும். சினிமாவில் இருக்கிறவங்க யாருனாலும் அவங்கள போய் டக்குன்னு பார்க்கலாம், ஈஸியா ரீச் பண்ணலாம். அப்புறம் அவங்க என்ன மாதிரியான கோரிக்கைகள் வந்தாலும் அதை உடனே நிறைவேற்றி வைப்பாங்க. எம்ஜிஆர் திரைப்பட நகரம் வந்து ஜெயலலிதா அவங்க பண்ணது, அந்த மாதிரி கலைஞர் வந்து வீடு கட்டி கொடுக்கறது அது பண்ணாரு. அந்த மாதிரி 2 பேரும் நிறைய அவங்களோட துறைங்கிறதுனால நிறைய பண்ணியிருக்காங்க. யார் வந்து என்ன கேட்டாலும் உடனே பண்ணிடுவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒன்று இப்ப இருக்கும், அடுத்த 5 வருஷத்துக்கு இருக்கும்னு நான் நம்புறேன். இது வந்து மக்களுக்கு, சினிமா துறைக்கு, அவருக்கு யார் வந்து கோரிக்கை வச்சாலும் அவர் அதுல இருந்ததுனால அவருக்கு அதோட கஷ்ட நஷ்டங்கள் தெரியும். அதனால இந்த ஆண்டு வந்து மற்ற துறைகள் இல்லைனாலும் சினிமா துறைக்கு ஒரு பொற்காலமா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். எஸ், நம்மளோட முன்னாடி இருக்க நீங்க கொடுத்த பெட்டியில சொல்லியிருந்தீங்க, டிஸ்ட்ரிபியூஷன்ல வரும்போது ஒரு நிறுவனத்துக்கு மட்டுமே போயிட்டு இருக்கனால நிறைய சின்ன சின்ன படங்கள் வந்து கில் ஆகுது, இது கொஞ்சம் கண்டிக்கத்தக்கது நீங்க முன்னாடி சொல்லியிருந்தீங்க. இப்போ ஆட்சி மாற்றங்கள் நடந்திருக்கு. அந்த குறிப்பிட்ட அந்த டிஸ்ட்ரிபியூஷன் நிறுவனம் இதுக்கப்புறம் அது அவங்களோட தலையீடுகள் எந்த அளவு இருக்கும்? அவங்களாவே அவங்கள கம்மி பண்ணிப்பாங்க. அதாவது ஒரு இடத்துல போய் அவங்க அதுக்கப்புறம் அந்த இடத்துல அவங்க ஒரு அவமானப்படுற மாதிரி ஆகி வர்றதுக்கு பதிலா அவங்களே கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல இருந்துகிட்டு கம்மி பண்ணிப்பாங்கன்றது என்னுடைய கணிப்பு. ஏன்னா அவங்க ரொம்ப முன்னாடி இருந்த மாதிரி அக்ரெசிவா போகும்போது அவங்களுக்கு இப்போ அரசியல் பேக்கப் கிடையாது, ஆளுங்கட்சியிலேருந்து ஒரு பேக்கப் கிடையாது. அப்படிங்கும்போது அவங்க அந்த அந்த அட்ராசிட்டிஸ்லாம் கொஞ்சம் குறையும் அப்படிங்கிறது என்னோட நம்பிக்கை. அப்புறம் இந்த கருப்புக்கே வந்து எல்லாரும் 4 மணி ஷோ எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுல எனக்கு முரண்பாடு உண்டு. ஏன்னா 4 மணி ஷோ வந்து இருந்துச்சு, அது எப்போ கேன்சல் ஆச்சுன்னா 4 மணி ஷோ நிறைய அசம்பாவிதங்கள் நடக்க ஆரம்பிக்காது, நிறைய விபத்துகள் ஏற்பட்டதுக்கு அப்புறம் தான் 4 மணி ஷோ கேன்சல் ஆச்சு. என்ன சிக்கலாச்சுன்னா, இப்போ ஒரு 9 மணி ஷோ போடுறாங்க அப்படின்னா அந்த தியேட்டருக்கு வந்து அந்த படத்துக்கு அந்த ஷோவுக்கான ஆட்கள் மட்டும்தான் வருவாங்க, மற்றவங்க எல்லாம் வேலைக்கு போயிடுவாங்க. ஆனா 4 மணி ஷோவோ அல்லது 7 மணி ஷோவோ இருக்கிற இடத்துல என்ன ஆகும்னா, எல்லா காலகாலத்தால எந்திரிச்சு வேலைக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு இப்போ கொண்டாடுறதுக்காக ஒரு கூட்டம் வருதுல, அந்த மக்கள் கூட்டம் அதிகமாகும் போது அந்த இடத்துல அசம்பாவிதம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருந்ததுதான் அது நடந்துச்சு. இப்போ 9 மணி ஷோ போட்டதுக்கு அப்புறம் அந்த அசம்பாவிதங்கள் எதுவும் நடக்குது இல்லை.
அதனால நிறைய பேர் எதிர்பார்த்தாங்க இதுக்கு கருப்புக்கு 4 மணி ஷோ வரும்னு. பட் என்ன பொறுத்த வரைக்கும் வரக்கூடாதுன்னு நினைச்சேன். அதே மாரி வரல. அது வரைக்கும் சந்தோஷம். இதே கன்டின்யூ பண்ணலாம். இதுக்கு முன்னாடி 9 மணியே ஓகே தான். இதுக்கு முன்னாடியே வேணாம். அதே மாரி இவ்வளவு நாளா வந்து தமிழ்நாட்டுல எந்த படங்களுக்கெல்லாம் 9 மணி ஷோ இருந்துச்சோ, அதுக்கெல்லாம் வந்து கேரளால, ஆந்திராலலாம் வந்து 7 மணி ஷோ, 4 மணி ஷோலாம் இருந்துச்சு. இங்க இருந்து இப்ப கோயம்புத்தூர்ல இருக்கவங்க எல்லாம் பாலக்காடு போய் பக்கத்துல பார்ப்பாங்க. இங்க ஆந்திரால நம்ம ஆளுங்க பக்கத்துல. எல்லாம் இங்க இருந்து ஒரு 100 கிலோமீட்டர்ல தடா இருக்கு. அங்க எபிக் தியேட்டர் இருக்கு. ஸோ வீஸ் இது அங்க போய் பார்ப்பாங்க. ஸோ அதெல்லாம் போயிட்டு இருந்துச்சு. இப்போ ரீசெண்டா வந்து அங்கேயும் அந்த மாரி 4 மணி ஷோலாம் போடுறதில்ல. எல்லா ஃபர்ஸ்ட் ஷோவே பக்கமும். எல்லாருமே 9 மணிலேருந்து தான் போடுறாங்க. அது வந்து ரொம்பவே ஒரு ஆரோக்கியமான விஷயம். ஸோ அடுத்த 5 ஆண்டுகள் வந்து தமிழ் சினிமாவுக்கு என்ன பொறுத்தவரைக்கும் பொற்காலமா இருக்கும், இருக்கணும். இப்ப நீங்க சொல்லும்போது சின்ன சின்ன படங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஒரு சப்போர்ட் கிடைச்ச மாதிரி நான் ஃபீல் பண்றேன். அது எந்த அளவுக்கு சாத்தியமா இருக்கும்? கண்டிப்பா. சின்ன படங்களுக்கான திரைகள் வந்து இப்போ ஒரு ஒரு கம்பெனிட்டயோ, ஒரு அமைப்புகிட்டயோ வந்து திரையரங்கோட மொத்த கட்டுப்பாடு இல்ல. திரையரங்க ஃப்ரீ பண்ணி விட்டுட்டாலே அவங்க இஷ்டத்துக்கு எந்த படங்கள் வேணும் அப்படிங்கிறத எடுத்து பார்த்துப்பாங்க. ஏன்னா இப்ப நம்ம ஒத்துக்கலனாலும் ஏபிசி சென்டர்ன்னு பிரிஞ்சு இருக்கு. அதுல ஏ சென்டர்ல ஓடுற படங்கள் அ அளவுக்கு அதே படங்கள் பி சென்டர்ல, சி சென்டர்ல ஓடுமான்றது தெரியாது. ஒரு உதாரணத்துக்கு இப்ப தாய் கிழவி வந்து சி சென்டர்ல ஓடுற அளவுக்கு ஏ சென்டர்ல கண்டிப்பா ஓடல. நிச்சயமா, நிச்சயமா. அந்த மாதிரி இப்ப ஒரு நிறுவனத்தோட கட்டுப்பாட்டுல இருக்கும்போது, அவங்க மொத்தமா இந்த சென்டர்லாம் எதுவும் இல்லாம மொத்தமா ஈக்குவலா பிரிப்பாங்க. ஏலயும் அது ஓட்டணும்னு நெனைப்பாங்க. சிக்கு கம்மியா கிடைக்கும். அந்த மாரி இல்லாம இப்போ அந்தந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு அந்தந்த தியேட்டர்காரங்களுக்கு தெரியும். இந்த படம் நம்ம இந்த ஏரியால இந்த பகுதியில ஓடுமா? ஓடாதா? அதுக்கு தகுந்தாப்புல அந்த படத்துக்கு முன்னுரிமை குடுத்து அவங்க எடுத்துக்கலாம். அவங்களுக்கு எந்த விதமான கட்டாயமோ அல்லது திணிப்போ இருக்காது. நீங்க இந்த படத்துக்கு இவ்வளோ ஷோஸ் குடுக்கணும். இந்த படத்துக்கு இவ்வளோ ஷோஸ் குடுக்கணும் அப்படின்னு. அவங்களுடைய விருப்பத்துக்கு ஷோஸ் பிரிச்சு குடுக்கும்போது, அதுவுமே வந்து அ தமிழ் சினிமாவுக்கு ஒரு ஆரோக்கியமான விஷயமா மாறும். ம். இப்போ நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்கள்ட்டருந்து வரேன். நெறைய பேர் வந்து கட்சி ஆரம்பிக்கும்போது இவங்க ஜெயிக்க மாட்டேன்னு சொன்னாங்க. அப்புறம் இன்னும் 2, 3 வருஷத்துல படம் நடிச்சுடுவாரு பாருங்க அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ முதல்வர் ஆயிட்டாரு. இப்போ அவர மறுபடியும் நடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா? கண்டிப்பா இருக்காது. அந்த 5 வருஷத்துக்கு கண்டிப்பா இருக்காது. அ எல்லாருமே பவன் கல்யாணம் வந்து ஒரு உதாரணமா சொன்னாங்க. பட் அவரு சமீபத்தில என்ன சொல்லியிருந்தாருன்னா, "எதனால நீங்க படங்கள் நடிக்கிறீங்க?" அப்படின்னு கேட்டதுக்கு, "எனக்கு வந்து வேற வருமானம் கிடையாது. நான் வந்து ஒரு கட்சியோட தலைவர். ஒரு கட்சிய நடத்தணும். அது நடத்துறதுக்கு எனக்கு காசு வேணும். அப்புறம் எனக்கு ஒரு ஆஃபீஸ் இருக்கு. ஒரு குடும்பம் இருக்கு. எனக்கு துணை முதல்வர்ங்கிற பதவி அதுல வர்ற சம்பளத்த வச்சு என்னால இவ்வளவு மேனேஜ் பண்ண முடியாது. அதனால எனக்கு வேற வருமானம் என்ட்ட பிசினஸ்லாம் எதுவும் இல்ல. அதுக்காக தான் நான் வந்து நடிக்கிறேன் அப்படின்ற ஒரு சொன்னாரு. அவரும் ஒரு வருஷத்துக்கு ஒரு 2, 3 படங்கள் நடிக்கிறாரு. இப்பயும் துணை முதல்வரா இருந்தாலுமே. ஆனா விஜய் அவர்கள் வந்து முன்னாடியே சொல்லியிருந்தாரு. எனக்கு வந்து அவரும் அவருடைய அஃபிடவிட்ல இருக்க சொத்து மதிப்ப பார்க்கும்போது, அவருக்கு இந்த செட்டப்க்கான கட்சி நடத்துறதுக்கோ அல்லது குடும்பம் இப்போ மெயின்டெயின் பண்றதுக்கோ, பாசிபிலிட்டீஸ். ஆஃபீஸ் நடத்துறதுக்கோ அவருக்கு எக்ஸ்ட்ரா வருமானம் தேவையில்ல. ம். அவரு 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 இருக்கிற சொத்த வச்சே அத மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படிங்கும்போது, அவரு சினிமால நடிக்கிறதுக்கான தேவையே இல்ல. பவன் கல்யாணுக்கு ஒரு தேவை இருக்கு. அந்த தேவை விஜய்க்கு இல்ல அப்படிங்கும்போது, அவரு வந்து அடுத்த 5 வருஷத்துக்கு அவர் சினிமா பக்கம் போக மாட்டாரு. நிச்சயமா. இப்போ நம்ம தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள பத்தியும், கமலஹாசன் பத்தியும் பேசலாம். அவங்க 2 பேரும் இணைஞ்சு படம் பண்ண போறாங்கன்றதே நமக்கு ஒரு குட் நியூஸா இருந்தது. ஜெயிலர் 2 முடிஞ்சிருச்சு. இப்போ அந்த பட வேலைகள் எப்ப ஸ்டார்ட் ஆகுது? அது வந்து ஜெயிலர் 2 முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அ யா சுந்தர் சியோட, ராஜ்கமலோட ஒரு படம் நடிக்கிறதா இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து அவங்க 2 பேரும் சேர்ந்து நடிக்கிற படம் நெல்சன் டைரக்ஷன்ல அப்படின்ற பேச்சு இருந்துச்சு. அதுல தான் வந்து சுந்தர் சி அனௌன்ஸ் பண்ணி கிட்டத்தட்ட ஃபைனலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் சுந்தர் சி அதுலேருந்து வெளிய வெளிய வந்துட்டாரு. வந்துட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து சிபி சக்கரவர்த்தி, அதுக்கப்புறம் அஸ்வந்த் மாரிமுத்துன்னு நெறைய பெயர்கள் அடிபட்டிருக்கு. இன்னும் எதுவுமே ஃபைனலைஸ் ஆகல. ஸோ அதனால இப்ப இருக்கிற சூழ்நிலையில ஆ ஒரே ஆப்ஷன் வந்து 2 பேரும் சேர்ந்து நடிக்கிற படத்துக்கு போறது தான். ஏன்னா, இப்போ ஆண்டவரும் பெரிய படங்கள் அவருக்கு எதுவும் இல்ல நடிக்கிறதுக்கு. தலைவரும் ஃப்ரீயா இருக்காரு. நெல்சனும் ஜெயிலர் 2 முடிச்சுட்டாரு. ஸோ அந்த ஜெயிலர் 2 ஓட போஸ்ட் புரொடக்ஷன் முடிஞ்சிருச்சு அப்டின்னா, இவங்க எல்லாருமே ஃப்ரீ ஆயிடுவாங்க. ம். அதனால இப்போதைக்கு அந்த படம் தான் இருவரும் இணைந்து நடிக்கிற படம் தான் அடுத்து ஷூட்டிங் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நீங்க சொல்லும்போது எனக்கு இப்ப சமீபத்துல மலையாளத்துல வந்த படம் தான் ஞாபகம் வருது. மோகன்லால் அவர்களும், மம்முட்டி அவர்களும் இணைஞ்சு ஒரு பெரிய ஒரு பிளாக்பஸ்டர் ஹிட் படம் குடுத்த அந்த மாரி ஒரு படம் எதிர்பார்க்கப்படலாம். கண்டிப்பா. அந்த படம் பார்க்கும்போதே எனக்கு ரொம்ப ஏக்கமா இருந்துச்சு. தமிழ்ல ஏன் இந்த மாரி ஒரு படம் வரமாட்டேங்குது அப்டின்னு. பேட்ரியாட். பேட்ரியாட். இப்போ ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி வந்துச்சு அந்த படம். அந்த படம் வந்து பெருசா ஒரு 100 கோடி, 200 கோடி அப்படி கலெக்ஷன்லாம் பண்ணல. பட் அந்த படம் எடுத்ததையே நான் வந்து ஒரு பெரிய விஷயமா பார்க்குறேன். அவங்களுக்குள்ளார மோகன்லால் செகண்ட் ஹாஃப்ல மட்டும் தான் வராரு. ஆ 15 நாள் ஆயிடுச்சு. அதனால ஸ்பாய்லர் சொல்லலாம். அதுல இறந்து போற மாரியான ஒரு சீன் இருக்கு. ஸோ அந்த மாதிரியான ஒரு மனசு அது நடிக்கிறதுக்கு ஒரு மனசு வரும். அதாவது நிச்சயமா. நான் கட்ஸ் செகண்ட் ஹாஃப்ல கட்ஸ். மட்டும் தான் வருவேன். மம்முட்டிக்கு ஈக்குவலான ஒரு ஆக்டர் மோகன்லால்.
ஆனா அவர் வந்து வெறும் செகண்ட் ஹாஃப்ல மட்டும் தான் வராரு. அதுலயும் அவர் கடைசியில அந்த கேரக்டர் வந்து இறந்து போற மாதிரி சீன் வைக்கிறாங்க. அதெல்லாம் வந்து தமிழ் சினிமால நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு விஷயம். அதுல வில்லன் யாருன்னா ஃபகத் ஃபாசில். இப்போ வந்து அந்த மாதிரியான ஒரு ஈகோ இல்லாம நடிக்கிறாங்களே எல்லாருமே. ஃபகத் ஃபாசிலுக்கு கதையை மட்டுமே நம்பி கதையை மட்டுமே நம்பி நடிக்கிறாங்கல்ல. அவ்வளவு பேரை ஒண்ணு சேர்க்க முடியுதுல்ல அங்க. அந்த ஒண்ணு சேர்க்க முடியிற விஷயம் தமிழ்ல இல்ல அப்படின்றது எனக்கு ரொம்ப ஏக்கமா இருந்துச்சு. அதுலயும் அந்த படத்துல மோகன்லாலும் மம்முட்டியும் சேர்ந்து வர்ற சீன் பார்க்கும்போது, காம்பினேஷன். ஐயோ! அடுத்து நம்ம தமிழ் சினிமால இப்படி எப்ப பார்க்க போறோம் அப்படின்னு. அப்புறம் இப்ப கூட ஒரு படம் வருது. அது அதிரடி அப்படின்ட்டு நம்ம டொவினோ தாமஸும் பசில் பசில் ஜோசஃப்பும் ஜோசப். நடிக்கிறாரு. அதுவும் அதேதான். அவங்க 2 பேரும் வளர்ந்து வர்ற சூப்பர் ஸ்டார்ஸ்ன்னு சொல்லலாம். இவங்க 2 பேர் மாரி அவங்க வளர்ந்து வர்ற சூப்பர் ஸ்டார்ஸ். அவங்களுக்குள்ளாரையுமே எதுவுமே ஈகோ இல்ல. பசில் ஜோசப் வந்து ஏற்கனவே இப்ப படங்கள் நடிக்க ஆரம்பிச்சுட்டாரு. டைரக்ஷனும் பண்ணாரு. அவரு டொவினோ தாமஸ வச்சு ஒரு படம் எடுக்குறாரு, மின்னல் முரளின்னு. அது இந்தியா ஃபுல்லா பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகுது. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் சேர்ந்து இப்போ ஒரு படம் நடிக்கிறாங்க. இப்ப இந்த படத்துல வந்து பசில் ஜோசப் ஹீரோவாகவும், டொவினோ தாமஸ் அல்லது வந்து ஒரு வில்லன் மாதிரி, அதாவது அவர் லீட் கேரக்டர் கிடையாது. பசில் ஜோசப் டொவினோ தாமஸ ஹீரோவா வச்சு ஒரு படம் எடுக்குறாரு. டைரக்ட் பண்றாரு. அடுத்த படத்துல வந்து பசில் ஜோசப் ஹீரோவா நடிக்கிறாரு. டொவினோ தாமஸ் வந்து செகண்டரி ரோல்ல நடிக்கிறார். லீட் ரோல்ல. எஸ் எஸ் இந்த எஸ். மாதிரியான ஒரு காம்போலாம் இருக்குல்ல. ஹெல்த்தியான விஷயம். ஹெல்த்தியான விஷயங்கள் இருக்குல்ல. அது வந்து தமிழ்ல வந்து ஏன் வந்து அதிகமா நடக்க மாட்டேங்குது அப்படின்றது எனக்கு ரொம்ப ஒரு வருத்தமான விஷயம். அது ரொம்ப சில பேரால தான் முடியுது. இப்போ மாஸ்டர்ல விஜயும், விஜய் சேதுபதியும் ஒண்ணா கூட்டிட்டு வந்தது. அல்லது நம்ம ஊர்ல கேமியோல பண்ணி முடிச்சு விட்டுறாங்க. ஆல் இந்தியா சும்மா லாஸ்ட்ல கிளைமேக்ஸ்ல பேருக்கு கேமியோன்னு மட்டும் வச்சு. பட் ஃபுல் ஃபிளெட்ஜா கேரக்டராவே ஒரு 2 பேர் சேர்ந்து பயணிக்கிறது வந்து தமிழ்ல நெறைய வரணும். வந்தா நல்லா இருக்கும். பிசினஸும் நெறைய போகும். நல்லாவும் இருக்கும். ம். நீங்க இப்ப அதிரடி பத்தி சொல்றதுனால எனக்கு இது ஞாபகம் வந்தது. இப்போ வேற ஒரு மொழியிலிருந்து படம் பண்றாங்கன்னு வைங்களேன். அந்த லாங்குவேஜ்க்கு பண்ணும்போது ஸ்ட்ரெயிட்டா அப்படியே அதோட ரைட்டர், அதோட டைரக்ஷன் தான் இருக்கும். பட் இந்த படத்துல நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா, இப்ப தமிழ்ல பண்ணா அதோட ஃப்ளேவர் அ மாறாம இருக்கணுன்றதுக்காக தமிழ் ரைட்டர்ஸ கூப்பிட்டு அதுக்கேத்த ஒரு ஒரு விஷயம் பண்றது இருக்குல்ல. ஸோ அந்த மாரி விஷயம்லாம் பார்க்கும்போதே ரொம்ப வரவேற்கத்தக்க விஷயமா இருக்கு. அந்த மாரி இது நம்ம தமிழ் சினிமால வரக்கான சான்சஸ் இருக்கா? இப்போதைக்கு கொஞ்சம் கொஞ்சமா வந்துகிட்டு இருக்கு. இப்போ வெற்றிமாறன்லாம் வந்து மற்ற எழுத்தாளர்களோட கதையை எடுக்கிறது. தமிழ்ல வந்து எழுத்தாளர்களுக்கான, ரைட்டர்ஸ்க்கான ஸ்பேஸோ முக்கியத்துவம். அல்லது வாய்ப்போ வந்து ரொம்ப கம்மியா தான் தரப்படுது. பெருசா குடுக்கப்படுறது இல்ல. அத யாரும் கவனிக்கிறதும் இல்ல. இப்ப கடைசியா வந்த அவதார் படத்துல வந்து பாஸ்கர் சக்தி, எழுத்தாளர் பாஸ்கர் சக்தி அவர் தான் வந்து வசனங்கள் முழுக்க எழுதியிருப்பாரு. அது எத்தன பேர் கவனிச்சாங்கன்றதே தெரியல. அ அதே மாரி அந்த இன்னொரு ரைட்டர் எழுதுனத நான் டைரக்ட் பண்றேன் அப்படிங்கிற மனசு வந்து இங்க இருக்கிற இயக்குனர்களுக்கு பெருசா வரமாட்டேங்குது. அது வரணும். ஒருத்தர் எழுதி அத இன்னொருத்தர் எடுக்கும்போது அதோட ஃப்ளேவரே வேற மாதிரி இருக்கும். அது நிச்சயமா, இன்னும் சிறப்பா இருக்கும். நிச்சயமா. ஏன்னா ஒருத்தரே வந்து அது முழுக்க முழுக்க அது உள்ளார போய் இருக்கிறத விட, ஒரு 4 பேரோட பெர்ஸ்பெக்டிவ் கிடைக்கும்போது அது இருக்கும். அந்த வகையில அத வந்து நம்ம மதன் கார்க்கி வந்து நெறைய பண்ணிட்டு இருக்காரு. பாகுபலியிலருந்து எஸ். அவரு ரைட்டிங்ல வந்து மத்த மொழியிலருந்து இங்க வர்றாங்கனாலே ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அவரா தான் இருக்காரு. பெரிய ம். படங்களுக்கான ஃபர்ஸ்ட் சாய்ஸ் நிச்சயமா. அவர் தான் புஷ்பா இருக்காரு. முதற்கொண்டு. புஷ்பாலருந்து எல்லாமே அவர் ஃபர்ஸ்ட் சாய்ஸா இருக்காரு. ஸோ அந்த மாரி ஒரு எந்த இடமா இருந்தாலும் இப்ப நான் முன்னாடி நடிப்ப பத்தி சொன்னேன். இப்ப நீங்க எழுத்த பத்தி கேட்கிறீங்க. எந்த இடமா எதுவா இருந்தாலும் ஒரு 2, 3 பேர் அட்லீஸ்ட் ஒரு 2, 3 பேர் சேர்ந்து கொலாபரேட் பண்ணி பண்ணும்போது, இப்ப இன்ஸ்டாலயே அதானே கொலாப் பண்ணா தானே அது ஹிட் ஆகுது. அந்த மாரி கொலாப் பண்ணும்போது அதோட ரீச் வேற லெவல்ல போகும். நிச்சயமா. ஸோ நம்ம அப்படியே மியூசிக் பத்தி பேசிடலாம். ரகுமான் அவர்கள நம்ம கொண்டாடி தீர்த்தோம். ஆஸ்கர் வாங்கி குடுத்தாங்க. நல்ல நல்ல சாங்ஸ்லாம் ரிப்பீட் மோட்ல நம்ம கேட்கக்கூடிய சாங்ஸ்லாம் குடுத்துருக்காரு. நம்ம கொண்டாடிட்டு இருக்க சமயத்துல, கொஞ்சம் ஒரு பிரேக் எடுத்திருக்கிறாரு சாங் பண்ணாம. நமக்கெல்லாம் கஷ்டமா இருக்கு ரகுமானோட ஃபேன்ஸா. நீங்க அவரோட சாங்ஸ் கேட்டிருப்பீங்க. அது கேட்டு டிராவல் பண்ணிருப்பீங்க. அவருடைய வருகை இப்ப இல்லாதது எந்த அளவுக்கு தமிழ் சினிமாவுக்கு பாதிப்புள்ளா இருக்கு? தமிழ் சினிமாவுக்கு பாதிப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா வந்து அவங்க சஸ்டெயினா இருப்பாங்க. இப்ப அ இளையராஜா அவர்கள் வந்து பீக்ல இருந்ததுன்னா 20 வருஷம் தான் சொல்லலாம். 75லேருந்து 95 வரைக்கும் தான். 91லயே ரகுமான் வந்துட்டாரு. ஸோ அப்பைல ஆனா அதுக்கப்புறமும் 5 வருஷம் அவரு இளையராஜா அவர்கள் வந்து பீக்ல இருந்தாரு. அதுக்கப்புறம் அவரு ஏஆர் ரகுமான் வந்து பீக்ல இருக்கும்போது 2005, 6லயே வந்து அனிருத் வந்துட்டாரு. அந்த மாரி அது ஜெனரேஷன் மாறிட்டே தான் இருக்கும். இப்ப இடையில ஹாரி ஜெயராஜ், நம்ம யுவன் இப்ப அவர்கள். அனிருத் பீக்ல இருக்கும்போது அனிருத்தோட காலமும் பார்த்தா 20 வருஷமா தான் இருக்கு. அதுக்குள்ள சாய் வந்துட்டாரு. ஸோ அந்த மாரி அது ஜெனரேஷன் மாறிக்கிட்டே தான் இருக்கும். பட் அவங்க போட்ட சாங்ஸ் மாறாது. இப்ப இளையராஜா இன்னைக்கும் மியூசிக் போட்டுட்டு இருக்காரு. இது நிச்சயமா. 51வது வருஷம். இன்னமும் போட்டுட்டு இருக்காரு. அதோட எண்ணிக்கை மட்டும் தான் குறையுமே தவிர, அவங்களுடைய ரசனையோ, அவங்களுடைய பணியோ வந்து அவங்களுடைய இசையோ வந்து எந்த விதத்திலயுமே குறையாது. ஸோ அவருடைய எண்ணிக்கை கம்மியாயிடுச்சுங்கிறதுல எனக்கு வருத்தம் உண்டு தான். பட் ஓகே தான். அடுத்தடுத்த ஜெனரேஷன் காலங்கள் மாறும், ஜெனரேஷனும் மாறும்ல. நிச்சயமா.